ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் ஐடியாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான வால் டெக்கர் தர்மாக்கோல் யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இன்னையோட கிராஃப்டோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளவுடுக்கு கீழே கொஞ்சம் ஸ்டார்ஸ்லாம் ஹேங் ஆகிருக்கிற மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் க்ளவுட்ஸ்க்கு ஸ்டார்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஃபேஸ் எமோஜி வச்ச மாதிரி அண்ட் ஒரு சில ஸ்டார்ஸ்க்கெல்லாம் பவ் வச்ச மாதிரி, ஒரு சில ஸ்டார்ஸ்லாம் ஹேட் போட்டிருக்க மாதிரி அண்டு கொஞ்சம் ஒரு ஸ்டார் மட்டும் கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து தீமு. இது ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணியிருந்தேன். சரி வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு க்ளவுட் வரைஞ்சிக்கோங்க. அந்த க்ளவுடில் ஐஸ் அண்ட் மவுத் இருக்கிற மாதிரி அழகாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அந்த ஐஸ் வந்து எப்படி வரையணும்னா, அந்த ஐஸ்க்குள்ளே ஆக்சுவலாக வந்து ஒரு பபுள் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த பபுள்குள்ளே வந்து கலர் கொடுக்கக்கூடாது, சுற்றி கலர் கொடுத்துக்கோங்க. அண்ட் மவுத்துக்கு வந்து ஒரு ரெட் கலர் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். அண்ட் அது க்யூட்டாக இருக்கிறதுக்காக சீக்கில் வந்து ஒரு பிங்க் கலர் மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான் இந்த கிராஃப்ட் செய்கிறது. ஸோ எல்லாராலையும் இது கண்டிப்பாக செய்ய முடியும். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தர்மாக்கோல் கட்டர் தாங்க. தர்மாக்கோல் கட்டுன்னு கேட்டாலே தருவாங்க. ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த பார்டர்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு சில கிராஃப்ட்டுக்கெலாம் பார்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து பார்டர் இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பார்டர்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டேன். பார்த்தா இப்படி தான் இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. சரி ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார் ரெடி பண்ணலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 3 ஸ்டார் வந்து பவ் வச்ச மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து பேப்பரில் கட் பண்ணி அது ஸ்டென்ஸில் யூஸ் பண்ணி தர்மாக்கோலில் தான் வச்சு வரைகிறேன். நீங்கள் ஃபுல்லுமே வந்து இந்த பவ் வச்ச மாதிரி கூட ரெடி பண்ணலாம். இல்லைனா ஃபுல்லுமே வெறும் எம்டி ஸ்டார் கூட வரையலாம். ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் இஷ்டம்தான். நான் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு 3 ஸ்டார் வந்து அழகாக க்யூட்டாக பவ் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். அண்ட் 4th ஸ்டார் வந்து ஜஸ்ட் எம்டியாக ஒரு ஸ்டார் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். அண்ட் 5th 6th ஸ்டாரும் வந்து தலையில் வந்து ஒரு ஹேட் போட்டிருக்க மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த கிராஃப்டோட பேக் ஸ்டோரி என்னென்னா, நான் இந்த கிராஃப்ட் ஆக்சுவலாக கிறிஸ்மஸ்க்காக தான் செஞ்சேன். ஸ்டார் வந்து அழகாக கிறிஸ்மஸ் ஹேட் போட்டிருக்க மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணேன். ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டிக் கீழே கிறிஸ்மஸ் ஹேட் போட்ட கொஞ்சம் ஸ்டார்ஸ்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணேன். பட் அதுக்கப்புறமா ஏன் வந்து ஒரு க்ளவுடுக்கு கீழே இந்த மாதிரி ஸ்டார்ஸ்லாம் ஹேங் ஆகிருக்கக்கூடாது, அது ரொம்ப கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா, ஈவன் கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அது இல்லாமல் அந்த டைமில் சில்ட்ரன்ஸ் டே வேறு வந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கும் சேர்த்து செய்கிற மாதிரி நான் செஞ்சேன். நீங்கள் உங்களுக்கு வந்து இது கிறிஸ்மஸ் டேக்கு மட்டும் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த க்ளவுட்ஸு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கில் வந்து ஒரு நிறைய ஸ்டார்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அது தலையில் வந்து அழகாக கேப் போட்டிருக்க மாதிரி இப்போ நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இப்போ நம்ம அழகாக வரைஞ்சி எடுத்ததெல்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸ் எமோஜி கொடுத்துக்கலாம். நான் இதில் வந்து கொஞ்சம் சிமிலரான எமோஜி மாதிரி தான் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் வந்து இன்னும் நிறைய எமோஜிஸ் இருக்குது, லைக் ஸ்மைலி, கிஸ்ஸஸ் அண்ட் ப்ளஷ் ஆகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் எமோஜிஸ்லாம் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹேட்டுக்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கலர் கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து 2 ஹேட்டுக்குமே ரெட் கலர் கொடுத்துக்கிட்டேன். அண்ட் பவுக்கு வந்து ஒன்றில் பிங்க் அண்ட் இன்னொன்றில் எல்லோ அண்ட் இன்னொன்றில் ரெட் கலர் கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அது எல்லாத்தையும் ஓகே இப்படி வைக்கலாம்னு சொல்லி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை ஹேங் பண்ண போகிறோம். ஹேங் பண்ணுறதுக்காக டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அழகாக ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டார்ஸை எந்த அளவு நீங்கள் ஹேங் பண்ணுறீங்களோ அந்த அளவு பார்த்து கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த த்ரெட்டோட எண்டில் இன்னொரு டபுள் சைட் டேப்பை ஒட்டி இந்த ஸ்டாரை வந்து அது மேலே ஒட்டி விட்டுருங்க. இதை நீங்கள் இப்படியும் பண்ணலாம். இல்லைனா வந்து அழகாக ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. 2 சைடும் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த க்ளவுட்லேருந்து ஸ்டார்க்கு இருக்க டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி ஒரு த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு 2 சைட் ஆஃப் த்ரெட்டில் வந்து டபுள் சைட் டேப்பை ஒட்டி அழகாக அந்த க்ளவுடுக்கு கீழேயும் அண்ட் இந்த ஸ்டார்ஸ்லேயும் படுற மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அழகாக இதை வந்து வாலில் ஹேங் பண்ணலாம். அவ்வளோதான். இதை ஹேங் பண்ணிவிட்டு வாலை பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சா சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்தராக உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.